Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 371 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஒரு லூஃபி மாதிரியே பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தால, இந்த வேலைத்தனத்தை பண்ணது யாருன்னா அந்த கெக்கோ மோரியா தான். சும்மாவே அவன் அந்த அடி அடிக்கிறான். இப்ப பாடி வேற ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி சும்மா இருப்பானா? ஒக்கா மக்கா கம் கம்னு சொல்லி ஜம்ப் பண்ணி அவன் தலைய ஸ்ட்ரெச் பண்ணியே அந்த அடி அடிப்பான். அவன் அப்படி அடிக்கிற அடியில எல்லாருமே கண்ணா பின்னான்னு திருச்சிருவாங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன இதனால கேப் விடாம அடுத்தடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் தலைய வச்சு அடிச்சவன் அதுக்கப்புறம் காலை வச்சு அடிக்கிறான். இங்க நம்ம எல்லாம் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கே படாத பாடுபடுவாங்க. இதுல எங்கத்த திருப்பி அடிக்கிறது? இதுல வேற அவனோட அட்டாக்கிங் பவர் எல்லாமே முன்ன விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நம்ம ஆளுக்கு குழப்பம் என்னன்னா, அந்த ஓர் வந்து பவர் ஹோல்டர் கிடையாது. அப்புறம் எப்படி அவனால பாடி எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச் பண்ண முடியுது? அந்த முறையா அவனுக்கு என்னதான் பண்ணி தொலைஞ்சான்னு ஒண்ணும் புரியல. நல்லவேளை நம்மளுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு பெரிய அடியெல்லாம் இல்ல. எல்லாம் தப்பிக்கிறதுக்குள்ளதான் கொஞ்சம் படாத பாடுபட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் ஸ்டைலா முன்னாடி போஸ்ட் கொடுத்துட்டு வந்து நிப்பான். மோரியா பாத்துட்டு, என்னப்பா என்னோட ஷேடோ பவரை பார்த்துட்டு எல்லாருமே மறந்து போயிட்டீங்களா? இதுதான்டா ஷேடோ ரெவல்யூஷனு. இன்னுமா புரியலாம்பா? அங்க ப்ரூக்குக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். அட சண்டால பயலேம்பா. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஒரு ஷேடோவால அவங்க பாடி என்னென்னலாம் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையுமே காப்பி பண்ண முடியும். இது ஒரு காமனான விஷயம் தானே. சொல்ல போனா பாடியும் ஷேடோவும் மிரர் இமேஜ் தானே. அந்த ரூலை எப்பவுமே மாத்த முடியாது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓரோட ஷேடோ அவனுக்கு ஒபே பண்ணணும். அதுக்காக தான் இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனோட ஷேடோவை அவனோட ஷேடோக்குள்ள விட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா என்ன மேட்டர் தெரியுமா? இந்த ஓர் ஸ்பைலோட ஷேடோவை இவன் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி எல்லாம் அவனால ஆல்டர் பண்ண முடியும். ஆனா அவனோட பாடியும் ஷேடோவும் ஒரே ஃபார்முக்கு ஒரே மாதிரி மாறணும். இன் கேஸ் அவன் ஷேடோ அவன் பாடி மாறுற ஃபார்முக்கு மாறலனா, அவன் ஷேடோ மாறுற ஃபார்முக்கு அவன் பாடி மாறிடும். இப்படித்தான் ஷேடோ ரெவல்யூஷன் ஒர்க் ஆகுதாமா. சாப்பர்லாம் கேட்டுட்டு இது காமன் சென்ஸ் மாதிரி இல்ல, சுத்த நான்சென்ஸா இருக்குதுமா. அப்படின்னா இப்ப அந்த மொரியா பையதான் அந்த ஓருக்கு பாடி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் ரப்பரா மாறதுக்கு பதிலா அவன் நினைச்ச மாதிரியே எதுவா வேணாலும் மாத்திக்கிற மாதிரி பண்ணிருக்கான். ஆனா இதுல பஞ்சாயத்தே அவனோட சைஸ் தான். நார்மல் சைஸ்னா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் முட்டி மோதி அவங்க கூட சண்டை போடலாம். ஆளு நல்லா பத்தாண்டா சோத்த கெட்டி வச்ச மாதிரி இருக்கானா. அதனாலதான் நம்மளால எதுவும் பண்ண முடியல. சொல்ல போனா அந்த கெக்கோ மோரியாவை காலி பண்ண அவன் பக்கத்துல கூட போக முடியல. இதுக்கு ரப்பரே எவ்வளவு தேவையில்ல. டெமோக்கு அந்த கெக்கோ மோரியா அவனோட ஷேடோவை பாலா மாத்தி காட்டுவான். அப்படி மாத்தினானா ஓரோட பாடியும் அப்படியே பாலா மாறும். இத பார்த்துட்டு 50 பேரும் மிரண்டுருவாங்க. இது என்ன நிஜம்தானா இல்ல கனவான்னு. அதுலயும் உசோப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க, செம காமெடியா இருக்கும். இதுதான் ஓர் பாலு, உங்க எல்லாத்தையும் வச்சு நசுக்க போதுன்னு அப்படியே உருட்டி கொண்டு வருவான். ஆஹா வாராயா வாராயா விரட்டி வாராயான்னு எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. ஆனா திடீர்னு டப்புன்னு ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே இவங்களும் ஸ்டாப் ஆயிருவாங்க. என்ன உருண்டு வந்தவன் நிறுத்திட்டான், அட்டாக் பண்ணலையான்னு பார்த்தா அங்க ஓருக்கு காண்டாயிரும். ஏன்னா அவன் தானே அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்ப தேவையில்லாம கெக்கோ மோரியா அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான்னா அவனுக்கு காண்டாகுமா இல்லையா? அதனால ஏன் சண்டைக்குள்ள நீங்க வராதீங்க, நானே பாத்துக்குவேன்பா. ஆனா கெக்கோ மோரியா, நான் உன் சண்டையில தொல்லை பண்ண வரலடாக்கண்டா, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடு. ஆனா அங்க இருக்க எல்லாத்தையுமே நீ கசக்குன்னு கசக்கி நசுக்கி பிழிஞ்சி தூக்கி எறிஞ்சிரு. ஏன்னா அங்க இருக்க ஒன்னொன்னுமே விஷம்னு சொல்லி உசுப்பேத்தி விடுவான். இப்ப நம்ம லூஃபி பையன் எங்க போனான்னு தெரியல. ஏன்னா அவன் இருந்தா வச்சு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி அந்த மொரியா பையன் தான் ஏதாச்சும் ட்ரிக் பண்ணி அவனை எங்கேயாச்சும் டைவர்ட் பண்ணி விட்டுருப்பான்னு இவங்க சண்டை போட ரெடியா நிப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இவங்களுக்கு தெளிவா தெரியும், லூஃபிய கண்டிப்பா கெக்கோ மொரியாவாலெல்லாம் அடிச்சு ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு. அவன் முட்டா பையன் தான், ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல தோக்குற ஆள் கிடையாது. இப்போ நமிக்கு உள்ளுக்குள்ள பீதி. ஏன்னா புதுசா பயங்கரமா ஒரு வார்லாட் ஒருத்தன் வந்தான்ல, அவனை பத்தி இவங்க கிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு. இல்ல ஒருவேளை இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமோன்னு வேற ஒரு டவுட். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவா. அப்படின்னா நீங்க அந்த மொரியாவையும் அந்த ஜோம்பி லூஃபியும் காலி பண்ணலன்னா உங்களுக்கு உங்க ஷேடோ திரும்பி கிடைக்காதான்னு. இதுல என்ன டவுட்? அதான் இங்க முக்குன்னு முக்கிட்டு இருக்கோம்லங்கிற மாதிரி சொல்லுவான். அவ வண்டியா திட்டுவாட, லூசு பயிலா, ஆல்ரெடி சூரியன் வர டைம் ஆயிருச்சு, நீங்க இன்னுமே முக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பரலோகம் தான் போய் சேரணும்பா. அதனாலதான மெண்டல் இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஏதோ புதுசா விளக்கி சொல்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருப்பானா. அந்த டைம் ப்ரூக் நம்ம ஆளுகளை கூப்பிட்டு எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குமா. எது ரெக்வஸ்டானு கேட்டு ஷாக் ஆவாங்க. அதே நேரம் இங்க பிராங்கிய காட்டுறாங்க. பாவம் அவங்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஜோரோ இதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண ஓடுவான். சாப்பர் வேணாண்டா தனியா போகாதேன்னு எவ்வளவோ சொல்லுவான், கேட்க மாட்டான். இங்க ப்ரூக் ஏதோ கேட்டிருப்பான் போல. உடனே நம்மளுக்கு ஓகே சொன்னவன அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் பாலா. உசோப்பு வண்டியா திட்டுவான், ஏன்டா அவனுக்கு மூளை கீழ கெட்டு போச்சா? இதே மாதிரி போன பிராங்கியோட நிலைமைய பாத்தில, இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்கான். அவன மாதிரியே நீயும் படுக்கணுமான்னு கேட்பான். நமி தெளிவா சொல்லிடுவா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ எங்களை சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி அவ கிளவுட் எல்லாம் உருவாக்குவா. என்ன மேட்டர்னு பார்த்தா பிராங்கி நம்ம உசோப்பு இழுத்து விட்டு அடிச்சான்ல உண்டிகோல்ல, அதே மாதிரி இப்ப ப்ரூக்கையும் வச்சு அடிக்கணும். மறுபடியும் இதை அவன் யூஸ் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்றது,
கிடையாது, ப்ரூக்குக்காண்டி இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்காண்டி இவன் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சோ நான் ரெடிம்பான். அவன் பிராங்கி மாதிரி எல்லாம் கேஷுவலா போகல. ஒரு சைடு உசோப் இழுத்து பிடிச்சிட்டு இருப்பான், இன்னொரு சைடு ரோபின் அவன் கையை வச்சு பிடிச்சிட்டு இருப்பான், போற போர்ஸுக்கு அடிச்சு விடுறதுக்கு. சரி ரைட்டு இழுத்து விட்டேன்பா. உடனே சட்டுன்னு உசோப்பு விட்ட உடனே சல்லுன்னு பறையாந்து வருவானா. அந்த டைமுங்கும் போது ரோபின் அவனை பம்பர மாதிரி சுத்தி விடுவான், அப்படியே சல்லுன்னு ஃபேன் மாதிரி சுத்திட்டு போவான். அப்படி போனவன் அந்த மேகத்துக்குள்ள பூந்து போகும்போது அவன் பாடி ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி பயங்கரமா பாஸ் ஆகும். அந்த வேகத்துல அப்படியே பயங்கரமா சுத்திட்டு போனவன் லைட்னிங் போன் ஸ்வாடுன்னு சொல்லி அந்த ஓரோட கைக்குள்ள பூந்து அந்த பக்கமா வந்துருவான். உடனே எல்லாம் வாவ் சூப்பர், அவன் கையை ஓட்ட போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான்னு சொல்லி அவனை பாராட்டி தள்ளுவாங்க. என்ன போனவன் செவுத்துல சொருகி மிஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி முக்கிட்டு இருப்பான். ஜோரோ சூப்பர்ப்பா இது என்னோட டர்ன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு ஓடி போய் 2 ஸ்வாட் ஸ்டைல் டவர் கிளைம்னு வச்சு அடிப்பானா. ஆனா அந்த ஒரு ஜோரோவை கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவனோட அடுத்த டார்கெட் நம்ம ப்ரூக் தான். அவனை காலி பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட வருவேன்பா. ஏன்னா அவன் தானே இப்ப பவர்ஃபுல்லா ஒரு அட்டாக் பண்ணா. இதே மாதிரி அடுத்த அட்டாக் பண்ணும்போது சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கம் கம்னு சொல்லி காலை ஓங்கி மேல தூக்குவான். அப்படியே சல்லுன்னு பெருசாகும். அப்படி பேட்டில் ஆக்ஷன் சொல்லி ப்ரூக் மாட்டிட்டு இருந்தானே செவரு, அதுல ஒரே மிதி. அப்படி மீச்சல நம்மால அடிச்சு புரண்டு வந்து விழுவான். ஃபர்ஸ்ட் பிராங்கி மட்டை, இப்ப ப்ரூக்கும் மட்டையா. இத பார்த்து அத்தனை பேத்துக்குமே காண்டாயிரும். உடனே உசோப் ஸ்பெஷல் அட்டாக்னு கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்தையுமே கேஷுவலா தடுத்துட்டு இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுராக்கன்னா உங்க எல்லாத்தையும் பொல்லக்காம விட மாட்டேன்பா. நம்ம இருந்துகிட்டு உசோப் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு ஓடிடுவா. அட குந்தா நீ பாதியில கழட்டி விட்டு போறியே, நில்லு நில்லுன்னு எவ்வளவோ கூப்பிடுவான். ஆனா அந்த ஒரு டே நீண்ட முக்கா அடுத்த டார்கெட் நீ தாண்டான்னு சொல்லுவானா. ஆத்தாடி மாட்டிக்கிட்டான்னு அவன் முழிக்கும் போது கம் கம் பசூக்கான்னு சொல்லிட்டு கைய பின்னாடி ஓங்கி இழுப்பான். அப்பவே உசோப் முடிவு பண்ணிட்டா நம்ம சாவ போறோம்னு. அப்படி இழுத்தவன் ஒரு குத்து குத்துவான். கையை நீளமா போகுன்னு பார்த்தா அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. என்னாச்சு என் கையுக்கு ஸ்டெச் ஆகலன்னு புடிச்சு நகர்த்திட்டு இருப்பான். நகர்ல இது யாரு பார்த்த வேலைன்னு பார்த்தா நம்ம ரோபின். உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே அந்த கெக்கோ மோரியா, அவன் உடம்புல கைய வர வச்சு அவன் கண்ணா பின்னான்னு லாக் பண்ணிட்டான். ஏன்னா அவன் தான் இப்ப ஓரோட ஷேடோவை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுங்கும் போது ஓர் எப்படி எல்லாம் மூவ் பண்றானோ அதுக்கேத்த மாதிரி அவன் ஷேடோவையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு இருந்தான்னா இவங்களுக்கு தானே பஞ்சாயத்து. அதான் லாக் பண்ணிட்டா. இறா உன்னை இதோட காலி பண்றேன்னு கழுத்தை போட்டு நெருங்கி ஆரம்பிச்சிருவா. இதனால அந்த கெக்கோ மோரியாவால மூச்சு விட முடியல. உசோப்பெல்லாம் அவனை விடாதீங்க மயிலாடு ஓவரால் இருந்து வேலை பண்ணி ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிச்சிட்டான். அவனை கொன்று குவியுங்கள்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணா. அவ்வளவு நேரம் முக்கிட்டு இருந்தவன் திடீர்னு சிரிக்க ஆரம்பிப்பான். என்னன்னா இவ்வளவு யோசிச்சவனுக்கு இந்த மாதிரி அட்டாக்ல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா. இப்ப பாருமான்னு சொல்லி அவன் ஷேடோவை வர வச்சு அதை பேட்ஸா மாத்தி நம்ம லூஃபி அட்டாக் பண்ணால அதே மாதிரி ரோபின் அட்டாக் பண்ண அனுப்பி விடுவான். உடனே எல்லாம் பார்த்து பதறுவாங்க. ரோபின் ரோபின் தப்பிச்சிருன்னு. அவளும் கைய ஃபேன் மாதிரி எல்லாம் சுத்தி எவ்வளவோ அந்த பேட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா ஒண்ணு வேலைக்காகல. கண்ணா பின்னான்னு வந்து கடிச்சு அவளையே கவுத்தி போட்டுருங்க. உடனே சஞ்சய் குடு 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 குடுன்னு ஓடி வந்து அந்த பேட்ஸ் எல்லாத்தையுமே அட்டி 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 அட்டின்னு அடிச்சு செவுத்துல சாணி மாதிரி திருக்க விடுவான். பட் அதுங்க என்னதான் அடி வாங்கினாலும் திருப்பி திருப்பி உயிரோட வந்துகிட்டே இருக்குங்கல்ல. அப்படி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அந்த மொரியாவோட ஷேடோவாவே பெருசா வளரும். அதை பார்த்துட்டு ரோபின் எல்லாம் மிரண்டுருவா. இதுல வேற பில்டப் பண்ணுவான். இப்ப பாக்கலாம் யாரு லாங் டிஸ்டன்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்னு. என்ன இந்த டைம் நீ பயங்கரமா அடி வாங்க போற, உன்னால வலிய தாங்க முடியுமா ரோபின்னு கேட்பான். அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஷேடோவை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாதுன்னு. என்னன்னா அந்த மொரியாவோட பாடியை மட்டும் இப்ப வெளியே கொண்டு வந்துட்டான்னா ஈஸியா அந்த ஷேடோவை அழிச்சிடலாம். அதனால அவன் அந்த ஷேடோவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரிஜினல் கெக்கோ மொரியாவை போட்டு நசுக்கு நசுக்குன்னு நசுக்க ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ற விட்டு விட்டுன்னு அவனும் எவ்வளவோ கதறுவான். ஆனா ரோபின் அவன் கழுத்தை புடிச்சு ஒரே அமுக்கு, அவ்வளவுதான் டப்புன்னு உடஞ்சிரும். அவ்வளவுதான் நம்ம ஆளுக்கு செம ஹாப்பி. சூப்பர்மா ரோபின், வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்ட நீ மாசு அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரோபின் இன்னும் ஷாக்லயே நின்னுட்டு இருப்பா. ஜோரோ வந்துட்டு உன் பின்னாடி அந்த ஷேடோ இருக்கு, சீக்கிரமா எஸ்கேப் ஆகும்பா. அவளுக்குமே அதான் பீதி. ஏன்னா அவனையே அங்க காலி பண்ணியாச்சு. ஆனா ஷேடோ இன்னும் பின்னாடி நின்னுட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு சிரிக்கிற சவுண்டு என்னடான்னு பீதியில திரும்பி பார்த்தா அந்த ஷேடோவுல கெக்கோ மொரியாவோட ஒரிஜினல் மூஞ்சி வந்து இப்படி கேவலமா காட்டுத்தனமா பயங்கரமா சொல்ல போனா கொடூரமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.